வெரி எக்ஸைட்டட் டு see what USA is going to bring to the table. ஏன்னா இந்தியாவோட ஆடும்போதே ஹெவி வெயிட் சைடு கூட கம்பீட் பண்றாங்க அண்ட் தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட். இங்கிலாந்து மாதிரி ஒரு டீமை வந்து லைட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அண்ட் த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தட் தே பிளே. கோயிங் இன் டு த சூப்பர் எயிட்ஸ் தே ஆர் ஒன் ஆஃப் த டாப் ஃபேவரிட்ஸ் டு வின் த டோர்னமெண்ட். நீ இங்கிலாந்து சொல்லிட்டு நான் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் போறேன்க்கா. வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அனதர் வீடியோ. நிறைய மேட்சஸ் வந்து கேட்ச் அப் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ சூப்பர் 8 வேற ஆரம்பிக்க போகுது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அன் எக்ஸைட்டிங் நெக்ஸ்ட் 1 வீக் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்க போகுது. எங்களுக்குமே வந்து அந்த ஒரு பரபரப்பு, அந்த அந்த என்ன சொல்றது, எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த வீடியோக்கு ஆஸ் யூஷுவல் ஆண்டர்சன், வணக்கம், எப்படி இருக்கீங்க? வெரி குட். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை. ஏன்னா கண்டினியூஸா மேட்சஸ்லாம் ஆடி சொல்லி பழகிடுச்சு. கமெண்ட்ரி பண்ணி டைம் டிஃபரன்ஸ்னால இருக்கும். ஆமாப்பா. காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கணும். அப்புறம் திடீர்னு நைட்டு வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எந்திரிக்கணும். ஒரு மாரி கிரேசியா இருந்தது. ஐ திங்க் இந்த வேர்ல்ட் கப்பே ஒரு மாரி இட்ஸ் பீன் பிரெட்டி கிரேசி தான். ஒரு மாரி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இந்த ஒரு வேர்ல்ட் கப்க்கு. இந்த ஒரு என்ன சொல்றது, ரெஸ்பான்ஸ் என்ன சொல்றாங்க மக்கள்? மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இனிமேட்டு தான் சூடு பிடிக்க போகுது சொல்றாங்க சூப்பர் எயிட்ஸ்ல இருந்து. அப்சல்யூட்லி. ஐ திங்க் இதுக்கப்புறம் தான் இனிமே தான் இந்த ஒரு டோர்னமெண்ட்டே களை கட்ட போகுது. ஏன்னா 8 டிசர்விங் டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி போன மேட்சோட ப்ரிவ்யூ பண்ணோம், வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் ஆப்கானிஸ்தான். அந்த மேட்சை ஒரு ஸ்லைட்டா டச் அப் பண்ணிக்கலாமே கவ். வெஸ்ட் இண்டீஸ் அன்பீட்டன் சைடு அப்படின்னு சொல்லும் போது, ஆப்கானிஸ்தான் டாஸை வின் பண்ணி நாங்க போலிங் போடுறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. அங்கேயே வந்து ஒரு மாதிரி என்னாச்சு, வெஸ்ட் அங்கேயே இண்டீஸுக்கு நான் ஒரு சாரி, உங்களை நாங்க குறைச்சி இடம் போட்டுட்டோம் அப்படின்னு கரெக்ட். சொல்லிக்கணும். நம்ம ரெண்டு பேருமே இன்ஃபேக்ட் ஆப்கானிஸ்தான் தான் சொன்னோம். பட் எனக்கு என்னமோ என்ன தோணுதுன்னா, டாஸை வின் பண்ணி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் போலிங் போடுறான் போது எனக்கு என்னமோ அவங்க ட்ரை பண்ணாங்கன்னு தோணுச்சுக்கா. ஐ எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் கிடைச்சது. ஏன்னா ஒரு ஆப்வியஸ்லி இந்த ஒரு மேட்ச்னால எதுவும் பெருசா தே நாட் கோனா கெட் எனிதிங் அவுட் ஆஃப் இட். ப்ராபபிலி சூப்பர் 8 இல்லாட்டி ஒரு டாப் 4 செமிஃபைனல்ஸ்லாம் போகும்போது கொஞ்சம் நம்ம வந்து இந்த சைடு சப்போஸ் நம்ம டாஸ் நம்மளுக்கு சாதமா இல்ல, ஃபர்ஸ்ட் போலிங் போடணும், சேஸ் பண்ணணும்னா ப்ராபபிலி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் லீவிங் தட் அசைட், ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸ் செமையான ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த ஒரு வேர்ல்ட் கப்ல போஸ்ட் பண்ணாங்க. 218. அந்த நிக்கலஸ் பூரன் பத்தி நம்ம சொல்லி இந்த ப்ரிவியூல கலக்கிட்டாரு. 98 வெரி வெரி அன்பார்ச்சுனேட் டு நாட் டு கெட் 100. செம்ம இன்னிங்ஸுங்க. அதுவும் அந்த பவர் பிளேல ஆரம்பிச்சதுல இருந்து இல்ல, ஸ்மாஷிங் தான். நான் கத்தால மேட்ச் கிளம்பும் போது அப்படியே ஒரு 2-3 ஓவர் பார்க்கலான்ட்டு போட்டேன். ஈச்சு குத்துட்டாருங்க. சத்தியமா வேற லெவல்ல அடிச்சாரு. நம்ம என்னத்தோ ஃபசல்லா ஃபரூக்கி அது இதுன்னு பேசியிருந்தோம். நீ யார் மேல வேணா காசை போடு, நான் நம்ப இங்க எல்லாத்தையும் எடுத்துன்னு போறேங்கிற மாதிரி சரியான இன்னிங்ஸ். இந்த லாஸ்ட் ஓவர்ல 36 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, கிழிச்சிருக்காரு நீ சொல்ற மாதிரி. ஐ திங்க் டிசர்வ்ட் 100. பட் இட் வாஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் தான் கவ். ஐ திங்க் நிக்கலஸ் பூரன் வந்து இஸ் ஜஸ்ட் அமேசிங். இந்த ஒரு ஃபார்மேட்ல இஸ் ஜஸ்ட் அவரோட அந்த ஒரு ஸ்ட்ரென்த் இந்த ஒரு ஃபார்மேட்ல ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் அண்டர் ரேட்டட் வேர்ல்ட் கிளாஸ் பேட்டர் இந்த ஒரு ஃபார்மேட்ல என்ன பொறுத்த வரைக்கும். ஜான்சன் சார்ல்ஸ் ஆக்சுவலி வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒரு தடுமாற்றம் இருக்கு, ஓப்பனிங்ல வர மாட்டேங்குது அப்படின் போது ஜான்சன் சார்ல்ஸ் சூப்பரா ஆடி இருக்காரு. 27 balls 43 அந்த ஒரு அதிரடியான தொடக்கம் கிடைச்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஒரு கிரவுண்ட் வந்து செயின்ட் லூசியா ஹஸ் பீன் பிரிட்டி மச் ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்கா தான் இருந்திருக்கு. ஸோ 218 போஸ்ட் பண்ணாங்க டுவர்ட்ஸ் த எண்ட் ஃபார் 5. பட் ஐ திங்க் தடுமாற்றம் இருந்தது. நம்ம இதை பத்தி சொல்லியிருந்தோம் ப்ரிவியூல. அவங்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சு அந்த ஓப்பனிங்ல வந்து யாராவது ஒருத்தர் கிளிக் ஆகல, இல்லாட்டி ஒரு ஒரு 2-3 விக்கெட் டப்புன்னு விழுந்ததுன்னா தேவர் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் 3 for 59. ஒரு பெரிய ஸ்கோர் போட முடியுமா, இல்லாட்டி கன்சாலிடேட் பண்ணி ஆட முடியுமா அப்படின்னு சொல்லும் போது அதுதான் நடந்திருக்கு காவ். அந்த மிடில் ஆர்டர் வந்து இன்னைக்கு இந்த ஒரு மேட்ச்ல எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போஸ் ஆனது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி குத்துட்டாங்க. இப்படிதான் ஆடணும் ஆப்கானிஸ்தானோட. அவங்க பேட்டிங் ஆடும்போது இந்த டாப்ல எப்படியாவது கைட்டிட்டீங்கன்னா அவங்க டீம் இவ்வளோ கம்மி ஸ்கோருக்கு எடுத்துடலாங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஆப்கானிஸ்தான் இந்த மேட்ச் நீ சொன்ன மாதிரி டாஸ் ஜெயிச்சு மேபி சேஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு ஆடி இருக்கலாம். அந்த மாதிரி ஆடி இருந்தா இப்படிதான் நடக்கும். உங்களுக்கு ஒரு வீக்னஸ் நீங்களே நினைக்காத போது ஒரு வீக்னஸ் இவால்வ் ஆகும், ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகும். எஸ்பெஷலி கம்மிங் அகேன்ஸ்ட் த டீம் லைக் இந்தியா. மேட்ச்க்கு முன்னாடி இட் இஸ் அ வெரி வெரி பிக் ரியாலிட்டி செக். கான்ஃபிடன்ஸ்
என்ன சொல்றது கம்மியான ஒரு கேம். ஸோ ஐ திங்க் அவங்களுக்கு இப்போ தே ஹாவ் அ லாட் டு பாண்டர் அபவுட். ஐ திங்க் ஓகே. ஐ திங்க் ரொம்பவும் டுவெல் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஐ மீன் அட் எண்ட் ஆஃப் த டே அவ்வளோவா தே பீன் பிளேயிங் டீசன்ட் கிரிக்கெட். பட் அகெயின் சேயிங் தட் அகேன்ஸ்ட் அ குட் சைட் டாஸ் தோத்தா தட் சம்திங் தட் தே ரியலி நீட் டு ப்ராபப்ளி திங்க் அபவுட் ஆர் எக்ஸிக்யூட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். ப்ராபப்ளி கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்கலாம். ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐ திங்க் தே நீட் டு திங்க் ஆஃப். ஸோ ஆப்வியஸ்லி சூப்பர் 8க்கு நம்ம போறோம் கவ். சூப்பர் 8ல முதல் கேம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஹோஸ்ட் கோ-ஹோஸ்ட் ராதர் ஹோஸ்டா இருந்தாங்க. இப்போ வந்து நாட் எனி மோர். யுஎஸ்ஏ வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா கேம். யுஎஸ்ஏ ஐ மீன் சவுத் ஆப்பிரிக்கா அன்பீட்டன் அண்ட் அஃப்கோர்ஸ் யுஎஸ்ஏ ரெண்டு பேருமே வந்து நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யுஎஸ்ஏவை எடுப்போம். யுஎஸ்ஏ பத்தி நம்ம பேசலாம். என்ன மாதிரியான உங்களுக்கு ஒரு சான்சஸ் ப்ராபப்ளி இருக்கு இந்த ஒரு மேட்ச்ல? ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து தே வாட் எவர் செட் அண்ட் டன் எப்படியோ ஸ்கிராச்சியா தான் இருந்திருக்காங்க. பட் வாட் எவர் செட் அண்ட் டன் ஒரு மாதிரி குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு நல்ல ஆப்பனண்டா தான் இருப்பாங்க. பட் யுஎஸ்ஏ முதல் முறையாக ஐ திங்க் இந்தியா வாஸ் தேர் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ஆஃப் அந்த ஒரு குவாலிட்டி இன்டர்நேஷனல் டீம்ஸ் அகேன்ஸ்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். பட் திஸ் இஸ் அ டிஃபரெண்ட் பால் கேம். சூப்பர் 8ன்னு வரும்போது சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு நல்ல டீம் வந்து எப்படி ஹவ் ஆர் தே கோயிங் டு கோ அபவுட் திஸ்? ஜஸ்ட் நாட் த பால். ஐ திங்க் டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் கூட. ஐ திங்க் அந்த கண்டிஷன்ஸ்ல யூஎஸ்ஏக்கு வந்துட்டு it helped them because batting was very very tough, batsmanship was very very tough, so bowlers were always in the game. நீங்க சும்மா குவாலிட்டியே இல்லாம bowling போட்டானா கூட அங்க தப்பிச்சுக்கலாம். nothing against their bowlers or nothing against the way they have played this year in the world cupல. பட் ஆனா கம்மிங் இன் டு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ், ஐ திங்க் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்டிகா ஒரு 180 ஸ்கோர்லாம் போட முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்க்கு வரும்போது இன்னும் ஒரு பெரிய ரியாலிட்டி செக் இருக்குமோன்னு எனக்கு தோணுது, எஸ்பெஷலி ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் பேட்டிங் லைக் சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா. பட் we cannot judge before we have seen them, so very excited to see what USA is going to bring to the table. ஏன்னா இந்தியாவோட ஆடும்போதே if they had taken that catch, சூரியகுமாரோட யாதவோட ஒரு கேட்ச், மேட்ச் எப்படி வேணா போயிருக்கலாம். ஸோ கம்பீட் பண்ணாங்கன்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஹெவி வெயிட் சைடு கூட கம்பீட் பண்றாங்க அண்ட் தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட். ஹோஸ்ட் யூஎஸ்ஏல ஆடும்போதும் சரி, ஐ திங்க் வெளியே வரும்போதும் தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட். ஃபார் தேம் இட்ஸ் நத்திங் டு லூஸ். சூப்பர் 8 வந்ததே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அவங்களுக்கு. ஸோ ஐ திங்க் அவங்க தில்லுக்கு துட்டுன்னு போய் ஆடுவாங்க ஃபியர்லெஸ்ஸா. அண்ட் சம்டைம்ஸ் இந்த ஃபார்மேட்ல அந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடும்போது யூ கேன் டேக் தி ஆப்பனன்ஸ் பை சர்ப்ரைஸ். அப்சல்யூட்லி. ஐ திங்க் நீங்க ஒரு சரியான ஒரு பாயிண்ட் சொன்ன. இது வரைக்கும் அவங்க யுஎஸ்ஏல ஆடும்போது, நியூயார்க்ல ஆடும்போது அந்த பிட் ஆஃப் அசிஸ்டன்ஸ், டாலஸ்ல ஆடும்போது அந்த பிட் ஆஃப் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஃபாஸ்டர் போலர்ஸ் இருந்தது. மெயின் த்ரெட்டே அவங்களோட ஃபாஸ்ட் போலர்ஸ் தான். சௌரவ் நெத்ரவால்கர் அண்ட் அலி கான், இவங்க ரெண்டு பேருமே சூப்பரா போட்டாங்க. பட் இங்க ஒரு பார்ட் ஆஃப் விக்கெட் சப்போஸ் கிடைச்சதுன்னா இட் இஸ் டஃபர் ஃபார் அந்த ஒரு பேட்டர்ஸ் வந்து சாரி அந்த போலர்ஸ் வந்து ஏர்லி இன்ரோட்ஸ், அந்த ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கிறதோ இல்லாட்டி அந்த ஒரு கண்ட்ரோல் கொடுக்கறதோ, ஈவன் ஃபார் தட் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து மோர் இன் பிளே இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல வரலாம். ஸோ தே ஆர் கோயிங் டு பி அப் அகெயின்ஸ்ட் ஐ திங்க் ஒரு ஃபாஸ்ட் போலர் தாண்டி வந்தாலும் ஷம்சி இன்ஃபேக்ட் போன மேட்ச் கம்பேக் பண்ணாரு. ஹி பிளேட் ரீலி வெல். கேஷவ் மகாராஜ் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். I think this is going to be one match that they're going to be really tested a lot எனக்கு தெரிஞ்சு யுஎஸ்ஏ. கண்டிப்பா நல்ல டெஸ்டா இருக்கும். இஃப் தே பாஸ் தட் டெஸ்ட், பாஸ் மட்டும் இல்ல, இஃப் தே கேன் ஷோ தட் தே ஆர் கம்பீட்டிங்ல, அதுவே அவங்களுக்கு ஒரு செம அச்சீவ்மெண்ட். ஐ திங்க் அது போக போக இன்னும் ஃபியூச்சர் கேம்ஸ்ல, ஏன்னா 2 டீம் குவாலிஃபை ஆகும் ஒரு குரூப்ல இருந்து. ஸோ தே வில் ஃபேன்சி தேர் சான்சஸ். எனக்கு தெரிஞ்சு இஃப் தே கேன் ஜஸ்ட் ஷோ தட் தே கேன் புஷ் சவுத் ஆப்பிரிக்கா டு ஒரு கார்னர் புஷ் பண்ண முடியும், உன்னை என்னால சேலஞ்ச் பண்ண முடியும்னு காமிச்சிட்டாலே அவங்களுக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். வின்கின்லாம் பண்ணிட்டாங்கன்னா செம கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இல்ல ஐ அக்ரி. ஏன்னா அவங்களுக்கு டெஃபினெட்லி சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு பார்க்கும்போது அந்த வே தேவ் கான் அபவுட் இந்த ஒரு வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா ஸ்கிராச்சியா இருந்திருக்காங்க. ஒரு பிஎன்ஜி அகேன்ஸ்டா நம்ம பார்த்தோம். ஐ திங்க் வேற ஏதோ ஒரு சின்ன டீம் அகேன்ஸ்டாவும் நம்ம பார்த்தோம். தேவர் நாட் ரியலி நேபாள் நினைக்கிறேன். கரெக்ட், நேபாள். இப்போ நேபாள் ஒன் நேபாள் ரன் மேட்ச், அந்த மேட்சும் வந்து ரொம்ப அந்த ஒரு ஒரு டாப் சைடு ஆடின மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஒரு பெஞ்ச் மார்க்குக்கு ஆடலன்னா அதுதான் உண்மை. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவங்களோட பேட்டிங். அந்த டாப் ஆர்டர் வந்து இட்ஸ் பீன் ரியலி டல் த ஹோல் சீசன். ஐ மீன் த ஹோல் வேர்ல்ட் கப் இது வரைக்கும். ஒரு குவிண்டன் டீகாக், ஐ திங்க் he's been out of form. The way he's getting out,
ஆப்வியஸ்லி குவிண்டன் டி காக் அவருக்கு பட்டுச்சுன்னா he comes across really good. பட் போன மேட்ச்லாம் அந்த ஒரு ஐ திங்க் அந்த ஒரு பேக் ஆஃப் லென்த் பால் தேவையில்லாம சுத்தி அவுட், நல்ல தொடக்கம் கிடைச்சது. பட் அகைன் he couldn't carry on. நம்ம ஏடன் மார்க்ரம் அவுட் ஆஃப் ஃபார்ம். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் ஃபைனலா ஒரு 40 அடிச்சாரு. பட் ஓவரால் அந்த டாப் ஆர்டர் பார்க்கும் போது ஐம் நாட் கெட்டிங் தட் கான்ஃபிடன்ஸ். திஸ் இஸ் வேர் ப்ராப்ளி யூஎஸ்ஏ கேன் கெட் தட் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பட் சேயிங் தட் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல பிரில்லியண்டா வந்து சேவ் பண்ணது வந்து அவங்களோட மிடில் ஆர்டர். ஐ திங்க் தே ஆர் ஜஸ்ட் கிளாஸ். ஒரு கிளாஸ் அண்ட் மில்லர் அண்ட் ஸ்டப்ஸ் 3 பேருமே வந்து கிளாசன் கொஞ்சம் ஹாட் அண்ட் கோல்டா இருந்திருக்காரு. ஐ ஐ ஃபீல் இஸ் ஸ்டில் நாட் அட் இஸ் பெஸ்ட். whereas மில்லர் அண்ட் ஸ்டப்ஸ் தே பீன் ஃபண்டாஸ்டிக். கண்டிப்பாங்க. ஒரே ஒரு ஸ்டாட் நான் இப்பதான் செக் பண்ணிட்டு இருந்தேன். சவுத் ஆப்பிரிக்கா வந்து 4 மேட்ச்ல 3 மேட்ச் நியூயார்க்ல ஆடிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட பேட்டர்ஸ் ரொம்ப அதை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. இன்னொன்னு என்னன்னா வந்துட்டு ஒரு ஸ்கோர் கூட அவங்க 120 தாண்டல. வெதர் தே ஆர் சேசிங் வெதர் தே ஆர் பேட்டிங் ஃபர்ஸ்ட்ல 120 தாண்டல, விச் மீன்ஸ் நீ சொன்ன மாதிரி அதுதான் அவங்களோட ஸ்கிராட்சி இதுக்கு ஒரு டேக் வரதுக்கே காரணம். ஐ திங்க் வென் யூ ஷுட் சேஞ்ச் தேர் ஃபார்ச்சூன்ஸ். பட் வெயிட் அண்ட் வாட்ச் தான் சொல்வேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்துருச்சுன்னா இல்ல அந்த பேட்டர்ஸ்லாம் T20ல வந்து அந்த ஒரு ஃப்ளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஒரு மொமெண்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். திடீர்னு புதுசா ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அது வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகாது இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் டைம் இன் த மிடில் வேர் யூ ரியலி மிடில் எவ்ரி திங். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே இன்ட்ரெஸ்டிங். ஐ திங்க் சொன்ன மாதிரி ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஆஸ்திரேலியா ஐ மீன் சவுத் ஆப்பிரிக்கா வந்து கொஞ்சம் டஃப் விக்கெட்ஸ்ல ஆடி இருக்காங்க. பட் சேயிங் தட் இந்த கண்டிஷன்ஸ்ல தே கேன் ப்ராப்ளி அவங்க போலிங் சொல்லவே தேவையில்ல. ஐ திங்க் தே ஆர் ஜஸ்ட் ஃபேண்டாஸ்டிக். அந்த ஃபாஸ்ட் போலிங் லைனப்பா இருக்கட்டும், தே ஜஸ்ட் டாப் டாப் கிளாஸ். இத்தனைக்கும் ஒரு ஒரு கோச்சியா வந்து ஆடவே இல்லை. நார்கே ஹஸ் பீன் பிரில்லியன்ட். பட் அகெயின் இட் வாஸ் இன் யூஎஸ்ஏ. ரபாடா ஹஸ் பீன் பிரில்லியன்ட். ஐ திங்க் இந்த ஒரு கண்டிஷன்ஸ்ல யூ எக்ஸ்பெக்ட் தெம் டு ஸ்டில் கம் குட் தான் நான் ஃபீல் பண்றேன். ஓவராலா ஆன் த ஐ மீன் ஓவராலா பார்க்கும்போது ஆன் த பேப்பர்ல பார்க்கும்போது டெஃபினெட்லி சவுத் ஆப்பிரிக்கா இஸ் ஃபார் ஸ்ட்ராங்கர். பட் சேயிங் தட் யூஎஸ்ஏவோட பேட்டர்ஸும் தே பீன் ரியலி குட்ங்க. ரொம்ப நம்ம வந்து சைட் லைன் பண்ற முடியாது, நம்ம உடனே சொல்லிட முடியாது வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு மொனாக் பட்டேலா இருக்கட்டும், ஒரு ஆரன் ஜோன்ஸா இருக்கட்டும், ஈவன் ஃபார் த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் அந்த நிதிஷ் குமார் அவரும் வந்து he played a few good knocks. ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் ஸ்டில் அவங்களோட டே இருந்தா அந்த ஒரு ஒரு சர்டன் ஃபேசஸ்ல கண்டிப்பா தே கேன் கிவ் அ ஃபைட்ல. கண்டிப்பா. அண்ட் நீங்க சொன்ன நேம்ல அந்த ஆரன் ஜோன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ஸ்பின் த்ரெட் அவர் வந்துட்டு சூப்பரா டேக்கிள் பண்ணாரு. இந்த ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ்ல தே காட் ஐ திங்க் ஒரு மேட்ச் 197 ஏதோ சேஸ் பண்ணாங்க கனடாவோட அண்ட் பாகிஸ்தானோட ஃபர்ஸ்ட் சூப்பர் கேம் ஓவர். ரெண்டுத்திலயுமே 94. அந்த ஆரன் ஜோன்ஸ் நல்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. ஸ்பின்னர்ஸ் அழகா அடிச்சாரு. அந்த முட்டியை போட்டு ஒரு ஜமக்காலம் ஷாட் மிட் விக்கெட் மேல சூப்பரா அடிச்சாரு. ஸோ ஐ திங்க் ஹி வில் பி வெரி கீ இன் டேக்கிங் ஆன் த ஸ்பின்னர்ஸ், சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்பின்னர்ஸ். பட் நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கேப்டன் மொனாங்க் பட்டேல் ஆடும்போது அவர் நல்லா ஆடி இருக்காரு. அந்த நிதிஷ் ஹஸ் ஆல்சோ பீன் லுக்கிங் வெரி ப்ராமிசிங். ஸோ சர்ப்ரைஸ் பண்ண முடியுங்க இந்த ஃபார்மேட்ல. எந்த டீம் வேணா யாரை வேணா அடிக்கலாம். அதுதான் பியூட்டி ஆஃப் T20ல. சரிக்கா, யார் வேணா ஃபைனல் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன வாட் யூ திங்க்? ஹூ ஹூ ஆர் யூ கோயிங் ஃபார்? சவுத் ஆப்பிரிக்கா தான் நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா தான். ஐ திங்க் சர்ப்ரைசஸ்லாம் ஓவர் இந்த வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும். பாகிஸ்தான் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க, ஸ்ரீலங்காவை வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. ஸோ அந்த அந்த விதத்தில் நியூசிலாண்டு ஹெவி வெயிட்ஸ் நியூசிலாண்டுன்னு பேசியிருந்தோம் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ், அவங்களையும் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க. ஸோ சர்ப்ரைசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு எனக்கு தோணுது. இதுக்கு மேல எதுவும் வராதுன்னு தான் எனக்கு தோணுது. இல்ல அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமான்னு தான் பார்க்கணும். பட் ஐ எம் பிக்கிங் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே நம்ம பிக் பண்றதுக்கே பயமா இருக்கு. நம்ம அப்படிதான் சொன்னோம். நானும் வந்து ஐ திங்க் பாட்டா விக்கெட்ஸ்ல வந்து ஐ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அந்த ஒரு சுப்பீரியாரிட்டி வந்து இட் வில் டெஃபினெட்லி we can see that we will see that அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே, நானும் சவுத் ஆப்பிரிக்கா பிக் பண்றேன். ஓகே, கோயிங் ஃபார்வர்ட் இன்னொரு மேட்சும் இருக்குக்கா. அதுக்கு அடுத்த நாள் வந்து நடக்கிற இந்த ஒரு மேட்ச் இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். 2 பவர் பேக் டீம்ஸ் செயின்ட் லூசியால இந்த ஒரு மேட்ச் ஆட போறாங்க. ஒரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் அன்பீட்டனா உள்ள வராங்க, இன்னொரு பக்கம் இங்கிலாந்து ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி உள்ள வந்திருக்காங்க. ஏன்னா சில பல ரிசல்ட்ஸ் அவங்களுக்கு ஃபேவரா போச்சு. ஆஸ்திரேலியா புண்ணியம் கட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து ஸ்காட்லாண்டோட ஒரு சரியான ஒரு கேம் ஒரு கட்டத்துல வந்து ஸ்காட்லாந்து வின் பண்ணுவாங்களா, இங்கிலாந்து அவுட் ஆயிடுவாங்களா அப்படின்ட்டு நம்ம நிறைய வந்து பார்த்தோம். பட் அட் தி எண்ட் ஆஸ்திரேலியா சும்மா தள்ளி விட்டு போயிட்டே இருந்தாங்க. பட் கமிங் டு திஸ் கேம், இந்த கேம் செயின்ட் லூசியால தான் நடக்க போகுது. அகெயின் வெரி வெரி குட் பேட்டிங் ட்ராக்.
ரெண்டு சைட்லயும் ஹை எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸ் இருக்காங்க. ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி ஹை ஸ்கோரிங், ஒரு பிளாக் பஸ்டர் மேட்ச் எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா. வெஸ்ட் இண்டீஸ் இப்பதான் அடிச்சாங்க. 218 Correct. இவங்களோட இப்பதான் நம்ம இந்த வீடியோலயே ரிவ்யூ ஆப்கானிஸ்தானோட. பண்ண அதே வென்யூ தான். ஸோ ஆப்கானிஸ்தான் ஆப்வியஸ்லி அடிக்கல. ஏன்னா அவங்களுக்கு ஓப்பனர்ஸ் மேல ரொம்ப டிபெண்டன்ட்டா இருந்தாங்க. பட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் கப் ஐபிஎல்லோட ஷேட்ஸ் குடுக்க போகுதுன்னா அது இந்த மேட்ச் தான். 2 டீம்லயுமே செம பவர் ஹிட்டர்ஸ் இருக்காங்க. சரியான விக்கெட். ஸோ ஐ திங்க் ஒரு 200 அபவ் ஸ்கோர் அண்ட் இட் வில் கோ வெரி க்ளோஸ் இன் த செகண்ட் இன்னிங்ஸ் ஆல்சோன்னு எனக்கு தோணுது. பட் என்னதான் நம்ம வந்து இங்கிலாந்து வந்து ஒரு ஒரு லைஃபோட ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாலும், அந்த லாஸ்ட் 2 மேட்ச் அவங்க ஐ மீன் ஒரு ஒமான் கூடயும் ஐ திங்க் இன்னொரு மேட்ச் ஒரு ஐ திங்க் இட் வாஸ் நமீபியாவோடையும் தே ஷோ நமீபியா. தட் தட் சுப்ரீமசி. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நெட் ரன் ரேட் பூஸ்ட் தேவை அப்படின் போது கிளாசிக்கலா வந்து அந்த ஒரு பவரை எக்ஸிபிட் பண்ணாங்க. தெரிய வந்தது. அந்த ஒரு பேட்டர்ஸ் மத்தியில வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் டெஃபினெட்லி இருக்கும்லக்கா. இந்த மாதிரி ஒரு ஒரு 2 மேட்ச் என்னதான் நம்ம வந்து ஒரு ஒரு ஒமான் அண்ட் நமீபியா அப்படி எடுத்தாலும் தி வே தே வர் ஸ்ட்ரைக்கிங், இது ஒரு பேட்ஸ்மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து when they coming up against a good team, will it be useful for them? 100%ங்க. இங்கிலாண்டோட பேட்டிங்ல வந்துட்டு ஒரு குறையே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் இத ஃபர்ஸ்ட் பிரிவியூலயே சொல்லியிருந்தேன். உங்க டீம்ல 7 பேட்டர் இருக்காங்க. 7 பேரும் ஒரு சர்டன் அக்ரெசிவ் அப்ரோச் எடுத்தாங்கன்னா, அதுல 3 பேர் கிளிக் ஆவாங்க. அந்த 3ல 2 அன்னைக்கு அடிச்சாங்கன்னா மேட்ச் வின். அந்த ஃபார்முலாவை இங்கிலாந்து ரொம்ப நாள் முன்னாடில இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் வை தே ஆர் வெரி சக்சஸ்ஃபுல் இன் T20ன்னு நான் நம்புறேன். அந்த அந்த விஷயத்துல இப்ப அவங்க குவாலிஃபை வேணா கொஞ்சம் லக்ல வந்திருக்கலாம். மேபி அதர் ரிசல்ட்ஸ நம்பி வந்திருக்கலாம். பட் ஐ திங்க் கோயிங் இன் டு த சூப்பர் எயிட்ஸ் தே ஆர் ஒன் ஆஃப் த டாப் ஃபேவரிட்ஸ் டு வின் த டோர்னமெண்ட். அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆப்வியஸ்லி பிளேயிங் அகேன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸோட ஹோம், ஸோ சப்போர்ட் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். பட் ஐ எக்ஸ்பெக்ட் இங்கிலாந்து டு புஷ் டில் தி வெரி எண்ட். ஹேசல்வுட் தான் வாய் விட்டு மாட்டிக்கிட்டாரு. இங்கிலாந்து வந்து வராம இருக்கிறது நல்லது அப்படின்ட்டு ஏதோ சொன்னாரு. பட் ஃபைன். ஐ மீன் நீ சொன்ன நான் ஏன் இந்த பாயிண்ட் சொல்றேன்னா, இங்கிலாந்து மாதிரி ஒரு டீமை வந்து லைட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் அண்ட் த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தட் தே பிளே, இட் இஸ் டெஃபினெட்லி வெரி வெரி அந்த ஒரு ஹை இம்பாக்ட் இருக்கு. ஹை இம்பாக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஃபில் சால்ட் வில் டெஃபினெட்லி ரிலீஸ் இந்த ஒரு கிரவுண்ட். ஏன்னா இந்த ஒரு கிரவுண்ட் சிமிலர் டு ஒரு கொல்கட்டா மாதிரி. ஏன்னா அங்க நிறைய ரன்ஸ் அடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்காரு. அண்ட் பட் அவரோட அந்த ஒரு ஃபார்ம் கொஞ்சம் டேப்பர்ட் ஆஃப் ஆயிருக்கா என்ன நினைக்கிற? ஜார்ஜ் பட்லரும் அந்த மாதிரி அந்த ஒரு குரூவ்ல வராத மாதிரி தான் இருந்தது. வாட் டு யூ திங்க்? கண்டிப்பா சொல்லலாம். 2 பேருமே ஃபார்ம்ல இல்லன்னு சொல்லலாம். அண்ட் அவங்களுக்கும் ரொம்ப அந்த வென்யூஸ் ப்ராப்ளமும் கிடையாது. பட் இந்த ஹோல் டோர்னமெண்ட்டே பார்த்தனா இல்ல, இந்த குரூப் ஸ்டேஜ்ல பெருசா ஃபார்ம் கேம்லாம் பெருசா யாரும் வந்தா மாதிரியே தெரியல. பேட்டர்ஸ் எஸ்பெஷலி. ஒன் ஆஃப் த குட் திங்ஸ் இஸ் ஹாரி ப்ரூக் ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் ஆடினார் ஐ திங்க் நமீபியாவோட. ஸோ அது ஒரு பெரிய பிளஸ். இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம் பிஃபோர் சம்ஒன் ஸ்டெப்ஸ் அப். அந்த மத்த ஆளுங்கள்ல யாராவது ஒருத்தர் ஸ்டெப் அப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். I think the inclusion of Sam Curran is very important now for England. ஏன்னா அவர் ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வராரு உள்ள. ஸோ அதுதான் அவங்களுக்கு ஒரு இதுவா இருந்துச்சு முன்னாடி. வெறும் மொயின் அலி தான் இருந்தாரு. பென் ஸ்டோக்ஸ் வேற இந்த வேர்ல்ட் கப் ஆடல. ஸோ இந்த சாம் கரனோட இன்க்ளூஷன் ஐ லைக் இட். போலிங்னா போலிங் கொடுப்பாரு, பேட்டிங் லெஃப்ட் ஹேண்டர் இது கொடுப்பாரு. கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு பயங்கரமா கேப்டன் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டாரு வேர்ல்ட் கப்புக்குன்னு சொல்லலாம். அதனால ஐ திங்க் இப்போ தேர் டீம் லுக்ஸ் வெல் பேலன்ஸ்ட். ஸ்டார்ட்டுக்கும் இப்போத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி இருக்கு. அண்ட் ஐ ஃபீல் அவங்களோட குரூப்ல இருந்து தே ஆர் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ் டு குவாலிஃபை ஃபார் செமிஸ்ன்னு நான் சொல்வேன். ஓகே. இன்ட்ரெஸ்டிங். பட் ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் பத்தி பேசினா, வெஸ்ட் இண்டீஸும் ஒரு மாதிரி ஏஞ்சி தூக்கத்துல இருந்து ஏஞ்ச மாதிரி ஒரு ஒரு சேஞ்ச பண்ணாங்க போன மேட்ச்ல. ஒபேத் மெக்காய். ஆமா முடிச்சிட்டாங்க. எப்பா நம்மளுக்கு இது வந்து வேலைக்கு ஆகாது. ஒபேத் மெக்காய கூட்டு வந்தாங்க. டீம் உள்ள 3 விக்கெட் எடுத்தாரு. விச் இஸ் அகைன் வெரி குட். ஏன்னா when you're coming up against quality batters, உனக்கு வந்து அந்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பா தேவை. ரொமாரோ ஷெப்பர்ட் நான் அப்பயே சொன்னேன். எனக்கு வந்து ஐம் நாட் டூ excited about him opening the bowling. You need a proper bowler. ஒபேத் மெக்காய் அந்த விதத்துல வந்த உடனே அந்த ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணாரு. கண்டிப்பாங்க. அவங்க நீங்க சொன்ன செம வேர்டு முழிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த ப்ரிவ்யூ பண்ணும்போது பேசிட்டு இருந்தோம். 3 ஃப்ரண்ட் லைன் bowlers, அதுல 2 ஸ்பின்னர்ஸ்ன்ட்டு. இப்போ அது 4 ஆயிருக்கு. நவ் ரசல்ஸ் ரோல் வில் பிகம் ஈவன் மோர் ஈஸியர். அவர் 5th bowler தான் வரப்போறாரு. செம்மையா டெலிவர் பண்றாரு. எஸ் சூப்பர். பட் ஐ திங்க் இதுதான் பெஸ்ட் சூட்டட் ஃபார் ரசல். அண்ட் அந்த bowling லுக்ஸ் மோர் பேலன்ஸ். இங்கிலாந்துக்கு எப்படி அந்த சாம் கரன் இன்க்ளூஷன் பேலன்ஸ் கொடுக்குதோ, வெஸ்ட் இண்டீஸுக்கும் அந்த பேலன்ஸ் இப்போ பெட்டரா இருக்கு.
ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடுற பேட்டிங் அவ்வளோ டீப் இல்ல தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேங்க. ஏன்னா டீம் ஃபுல்லா உங்களுக்கு ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கு. அவங்க எல்லாம் அடிக்காதது ஒன்றும் இவர் வந்து அடிச்சிட போறது இல்ல. அதனால அது வந்து ஒரு சூப்பர் சேஞ்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். வாட் இஸ் வெரி குட் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் இஸ் அந்த கிரவுண்ட்ல இப்பதான் ஒரு கன்வின்சிங் தம்பிங் வின்னோட வந்திருக்காங்க ஆப்கானிஸ்தானோட, ஹூ ஆர் நாட் an easy team by themselves. So their confidence should also be high and அவங்களும் they will fancy their chances ன்னு தான் தோணுது. But I expect England to win. ஓகே, ஸ்ட்ரைட் இந்த அவே கேம் ப்ரெடிக்ஷன்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி ஐ எக்ஸ்பெக்ட் இங்கிலாந்து டு வின் அப்படின்ட்டு அவரோட அந்த ஒரு ப்ரெடிக்ஷனை சொல்லிட்டாரு. பட் லெட்ஸ் கோ டு கைப்புள்ளை அண்ட் கட்டதுரை. அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இந்த மேட்ச்ல ரெண்டு டீம்ஸ்லயும் ரொம்ப ஹை இம்பாக்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. இட் இஸ் கோயிங் பி ரியலி டஃப். சரி, ஃபர்ஸ்ட் அப் பட்லர் வர்சஸ் அகில் ஹுசேன். அகில் ஹுசேன் சூப்பரா போடுறாரு நியூ பால்ல. பட்லர் இன்னொரு பக்கம் சர்ச்சிங் ஃபார் ரன்ஸ். ஐ திங்க் இது ஈவன் ஸ்டீவனா முடிஞ்சிரும். பட்லர் ரொம்ப அட்டாக் பண்ண மாட்டார். நைஸா 1 ரன் தட்டி விட்டு போயிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. அகில் ஹுசேன் பெரிய த்ரெட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு. சோ அப்படியே யாராவது ஜெயிச்சா ஐ எக்ஸ்பெக்ட் பட்லர் டு வின், ஏங்க நாட் ஏன்பா ஹுசேன். இங்கிலாந்து வந்து அதிரடியா ஆடுவாங்க அப்படின்னா நீ வந்து இவரை தட்டி விட்டு போயிடுவாரு அப்படிங்கிற? ஒரு போலருக்கு 24 பால் தான். அதுல பவர் பிளேல அவர் போட போறது மிஞ்சி மிஞ்சி போனா 18 பால். இங்கிலாந்து அதுல அப்படிலாம் ஜாஸ் யோசிக்க பட்லர் மாட்டாங்க. இங்கிலாந்து மொத்தமா எப்படி 120 பந்து தான் இருக்கு. எல்லா பாலும் வந்து நம்ம 4, 6 தான் ட்ரை கரெக்ட் பண்ணணும் தான், அப்படின்ட்டு. கரெக்ட் தான். எனக்கு அவர் என்னமோ பவர் இந்த பிளேலயும் கிரவுண்ட்ல போடுறாரு. எப்படி யூ கான்ட் ஆமாமா பவர் பிளேல போட்டாருன்னா ஐ திங்க் ஐ ஃபீல் அகில் ஹுசேன் as the எனக்கு வந்து அகில் ஹுசேன் வந்து நல்லா போடுறாரு. பாத்துருவோம், ஐ பாத்துருவோம். அம் கோயிங் வித் அகில் ஹுசேன் as my கட்டதுரை. ஓகே, ரசல் வர்சஸ் ஹாரி ப்ரூக். திஸ் இஸ் a good one. நல்ல ஃபார்ம்ல வந்திருக்காரு ஹாரி ப்ரூக். ரசலும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நான் நல்ல ஆல் பேட்டிங் இங்கிலாந்து ட்ராக். போட்டேன். ஹாரி அங்கதான் நீ பண்ற தப்பு. நான் ரசல் பக்கம் போறேன். ரொம்பவும் அவங்கள நம்ப முடியாது நான் ஃபீல் பண்றேன். இது வந்து நான் வந்து ஐம் கோயிங் வித் ரசல். ஐ திங்க் ரசல் கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. ஹாரி ப்ரூக் எஸ் போன மேட்ச் தான் அடிச்சாரு. அதில் ரஷீத் வர்சஸ் நிக்கலஸ் பூரன். பூரன் டவுட்டே வேணாம். எனக்கு தெரிஞ்சு ஆதில் ரஷீத் போட மாட்டாங்க பூரன் போட இருக்கும்போது. மாட்டாரு. ஐ That's what திங்க் I லியம் feel. லியம் மொயின் அலி தான் லிவிங்ஸ்டன் போடுவாங்க. வந்துரு. ஆமா, லியம் மொயின் அலி ஆர் லிவிங்ஸ்டன் லியம் இல்ல மொயின் அலி போட்டுருவாங்க. ஓகே. ஓகே, லாஸ்ட் ஆர்ச்சர். ஜோஃப்ரா ஆர்ச்சர் நல்ல ஃபார்ம் பிக் பண்ணிருக்காரு. இஸ் பீன் வெரி இம்ப்ரெசிவ். எக்கனாமிக்கலா இருந்திருக்காரு. விக்கெட்ஸும் பீன் அமங் விக்கெட்ஸ் ஆல்சோ. அண்ட் சார்ல்ஸ் ஜான்சன் சார்ல்ஸ். ஆர்ச்சர் வர்சஸ் சார்ல்ஸ். ம், நீ எப்படியும் ஆர்ச்சருக்கு தான் போ. நானும் ஆர்ச்சர் தான் சொல்லுவேன். ஓகே, நானும் ஆமா டெஃபினெட்லி ஆர்ச்சர் பக்கம் தான் போறேன். ஓகே, ஃபைன். ஃபைனல் ப்ரெடிக்ஷன் நீ இங்கிலாந்து சொல்லிட்ட. நான் வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் போறேன்க்கா. இங்கிலாந்து ஐ ரைட், எம் கோயிங் பாப்போம். வித் கம் ஆன் வெஸ்ட் இண்டீஸ். ஏன் நான் ராகவன், சொல்றேன்னா வெயிட்டிங். இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 நாள் ஒரு நாள் முன்னாடி தான் ஆடினாங்க. சோ அந்த ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி ஹோஸ்ட். சோ அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்கும். ஐ ஃபீல் வெஸ்ட் இண்டீஸ் கேன் கெட் அ அப்செட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுது. ஓகே, லெட்ஸ் see ஃபைன். ஓகே, ஃபைன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி டைம். உங்க மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, இன்னும் சுவாரஸ்யமான நிறைய வீடியோஸ் வருது. ஏன்னா சுவாரஸ்யமான மேட்சஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. I'll see you guys in my next video. Until then, this is Anderson and Raghavan signing off the field. See you. Bye bye.